ஹலோ அண்ட் வெல்கம் டு த ரஃப் நோட் புக் ஆஃப் ஏஆர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படி. மாதந்தோறும் நம்ம வெறும் 2500 ரூபாய் சேமித்தால் மட்டும் போதும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லையோ இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்கள் பார்க்குற ஒரு ரூல் தான் இந்த 15x15x15 ரூல் அப்படின்றது பார்ப்பீங்க. இந்த 15x15x15 ரூல் அப்படின்றது ஸோ மாதந்தோறும் நம்ம வந்து 15000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் 15 வருஷத்துக்கு 15% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஒரு திட்டத்தில். ஸோ அப்போ வந்து நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த 15th இயர் வந்து நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா நம்மளோட மாத வருமானமே கிட்டத்தட்ட 15000 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் இந்த மாதிரி திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஸோ இந்த 15000ன்றது இந்த 15x15x15 ரூலில் இந்த ரூலை வந்து நமக்கு சரிப்படாது. ஸோ நம்ம வந்து மாதந்தோறும் வந்து 2500 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். 15% கொடுக்குற ஒரு திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இங்கே 15 இயர்ஸ்லேருந்து 23 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அட் த எண்ட் ஆஃப் த 23 இயர் வந்து நம்ம 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்ஐபி மூலமாக நம்ம ஒரு சிறந்த மிட்கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மாதந்தோறும் 2500 ரூபாய். டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு 23 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 6,90,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நமக்கு எஸ்டிமேட்டாக கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 94,43,329 ரூபா கிடைக்குது. ஸோ 2 நமக்கு டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,33,329 ரூபா நமக்கு கிடைக்குது. எந்த அடிப்படையில் நமக்கு கிடைக்குதுன்னா 18% இன்ட்ரெஸ்ட்டில் ரிட்டர்னில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுவே வந்து அந்த ஃபண்ட் வந்து நமக்கு 18%லேருந்து ஒரு 19% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா மந்த்லி வந்து அதே 2500 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் 23 வருஷத்துக்கு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதே 6,90,000 தான். எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 1,14,17,097 ரூபா கிடைக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்து 1,20,91,097 ரூபா நமக்கு கிடைக்குது. எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 19% ரிட்டர்ன்ஸ் அடிப்படையாக நமக்கு இந்த 1,20,91,097 ரூபா கிடைக்குது. ஸோ அதே வந்து அந்த திட்டம் வந்து நமக்கு 19%லேருந்து ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா அதே 2500 ரூபா. இங்கே டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 23 வருஷத்துலேருந்து 22 வருஷத்துக்கு வந்துட்டோம். இங்கே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 6,60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். எஸ்டிமேஷன் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு 1,11,66,379 ரூபா கிடைக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1,18,26,379 ரூபா நமக்கு கிடைக்குது. எந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இங்கே 20% ரிட்டர்ன் அடிப்படையில். ஸோ அதே ஃபண்ட் வந்து நமக்கு 21% ரிட்டர்ன் கிடச்சிதுன்னா இங்கே டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 23 வருஷத்துலேருந்து 21 வருஷத்துக்கு குறைஞ்சிடுச்சு. எஸ்டிமேஷன் நம்ம இங்கே டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 6,30,000. எஸ்டிமேஷன் நம்ம கிடைக்கிற ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 1,07,35,554 ரூபா கிடைக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1,13,66,554 ரூபா நமக்கு கிடைக்குது. எந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 21% அடிப்படையில். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மிட்கேப் திட்டத்தில் வந்து நமக்கு ஆவரேஜாக வந்து 18%லேருந்து 21% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு சிறந்த மிட்கேப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம இந்த அடிப்படையில் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 23 வருஷத்துக்கு நம்ம வந்து 2,500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 6,90,000 தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து நமக்கு 18% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,33,329 ரூபா நமக்கு கிடைக்கும். அதுவே அந்த ஃபண்ட் வந்து நமக்கு 19% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அதே 23 இயர்ஸில் நமக்கு 1,20,91,097 ரூபா கிடைக்கும். அதுவே வந்து அந்த ஃபண்ட் வந்து நமக்கு 20% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அதே 23 வருஷத்தில் நமக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1,44,50,439 ரூபா கிடைக்குது. அதே ஃபண்ட் வந்து நமக்கு ஒரு 21% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அதே 23 வருஷத்தில் நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,73,10,280 ரூபா நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. இந்த கதையில் வந்து ஜான் அப்படின்ற ஒருத்தர் அதோட சேர்த்து மைக்கேல் இவங்க 2 பேர் நண்பர்கள். இவங்க 2 பேர் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வீடு வாங்கணும் 20 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு வீடு வாங்கணும். ஸோ 20 வருஷம் கழிச்சு நமக்கு வீடோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ நம்ம வந்து மாதந்தோறும் நம்ம சட்டையின் அமௌண்ட்டை சேமித்து நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஜான் பார்த்திங்கன்னா ஜான் வந்து இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த ஃபண்டில் வந்து வருஷத்துக்கு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் 24 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில். அவர் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 24 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 39 லட்சம் கிடைக்குது. 2 சேர்த்து அவருக்கு வந்து 63 லட்சம் கிடைக்குது. பட் வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு கழிச்சு 1 கோடி ரூபாய். ஸோ அவர் இன்னும் 37 லட்சம் கடன் வாங்கி வீடு வாங்க வேண்டியதாக இருக்கும். அதே மைக்கேல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து ஜான் மாதிரியே இயர்லி வந்து 1 lakh rupees மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. பட் மாதந்தோறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவரும் மாதந்தோறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதே 24 வருஷம் அவரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அவர் சிறந்த ஒரு மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால அவருக்கு ஒரு 18% ரிட்டர்ன் கிடைக்குது ஆவரேஜாக.
அதே 24 வருஷத்தில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து அதே 24 லட்சம் தான். பட் அவர் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,84 லட்சம் அவர் கிடைக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 4,08 லட்சம் இருக்குது. ஸோ அவர் வீடு வாங்கிட்டு அவர்கிட்ட இன்னும் 3 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த கதையில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறது முக்கியம் இல்லைங்க, நம்ம அந்த பணத்தை வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம வந்து எப்போயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்ஃப்ளேஷனை தாண்டி தான் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அந்த மாதிரி திட்டத்தில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி வீடியோஸ் போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.